வணக்கம் செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணனத்தை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய எறும்பும் புறாவும் என்ற புத்தகத்திலிருந்து ஆண் குதிரையும் பெண் குதிரையும் என்ற கதையை தான் நாம் கேட்க போகிறோம். ஆணும் பெண்ணுமா? ஆமாம், மனிதர்கள் ஆணும் பெண்ணும் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தானே குதிரையிலும் ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. வாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன அவங்கள வச்சு கதை இருக்குன்னு பார்ப்போம். புல்வெளியில் பகலும் இரவும் இந்த பெண் குதிரை நிலம் உழவில்லை. ஆனால் ஆண் குதிரை இரவில் மட்டும் மேய்ஞ்சு பகலில் உழுதுது. அப்போது இந்த பெண் குதிரை அதுக்கிட்ட போய் சொல்லுது, நீ ஏன் உழுகிறாய்? உன்னிடத்தில் நானாக இருந்தால் இந்த வேலைக்கு போகவே மாட்டேன். எஜமா என்னை சாட்டையால் அடித்தால் நான் அவரை திரும்ப உதைப்பேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு ஆண் குதிரை யோசிக்குது, என்ன இது பெண் குதிரை இப்படி சொல்லுது? அப்படியே யோசிச்சுட்டு அது படுத்திருக்கு. மறுநாள் பெண் குதிரை சொன்னது போல் ஆண் குதிரை செஞ்சது. எஜமா அது கீழ்ப்படியாமல் போவதை பார்த்தாரு. எனவே ஆண் குதிரைக்கு பதிலாக உழுவதற்கு பெண் குதிரைக்கு கடிவாளம் மாட்டினாரு. இப்போ பெண் குதிரை நிலம் உழுதது. கதை பிடிச்சிருக்கா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணனத்தை. பாய்.